Please subscribe Sadhguru Sai Creations. கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்டல் கிளியராக எந்த விதமான நோய் இல்லாமல் வாட்டம் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவனோட நல்ல பவர் போயிடும், நல்ல வட்டாரம் போயிடும், நல்ல ஜாப் போயிடும், பணபலம் போயிடும். மனையில் பிரச்சனை தான் இருக்கக்கூடாது. மனையில் வந்து பார்த்திங்கனாக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும். அது அதிகமாக அந்த வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக கண்ணாமண்ணா இருந்துச்சுனாக்கா தூங்கவே முடியாது. அந்த வீட்டில் குழப்பம் தான் இருக்கும். தேக்கு எல்லா சக்திகளையும் தேக்கி வைக்கும். வன்னி எல்லா விஷயத்தையும் பவர்ஃபுல்லாக பண்ணி வைக்கும். அது இல்லாமல் மனப்பிரச்சனை, கோளாறுகள், குளறுபடிகள். ஏன் அப்படின்னாங்க அங்கே ஜீவபதி ஸ்ட்ரெஸ் இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. நம்மளுடைய மெட்டபாலிசத்தை தூக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும் எந்த ஒரு மனுஷருக்கு மெட்டபாலிசம் சரியில்லையோ அது எல்லா வியாதியும் உள்ள வந்துடும். நமக்கு தெரியும் ஐயோ இதான் பிரச்சனைன்ட்டு. நம்ம படுக்கிற ரூமில் மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. எங்கே ஒரு இடம் வந்து விருத்தியாக வேண்டும், காரிய சித்தியாக வேண்டும், அங்கே ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமோ அந்த இடத்துல இந்த பாக்ஸ் வச்சாலே போதுமான விஷயம். நம்ம உயிர் வாழ்கிற வீடும் நல்லா இருக்கணும், நம்ம உயிர் கூடும் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. தெரப்பி நிறைய தெரப்பி இருக்குது. வாட்டர் தெரப்பி இருக்குது, கலர் தெரப்பி இருக்குது, அக்குபஞ்சர் தெரப்பி இருக்குது, ஸ்பீச் தெரப்பி இருக்குது, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் தெரப்பி இருக்குது, எவ்வளவோ இருக்குது. ஆனால் கிறிஸ்டல் தெரப்பி பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிறிஸ்டல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்டல் கிளியராக எந்த விதமான நோய் இல்லாமல் வாட்டம் இல்லாமல் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா வீட்டை நில ஓட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். நில ஓட்டம்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ். ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா அவன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அவனோட நல்ல பவர் போயிடும், நல்ல வட்டாரம் போயிடும், நல்ல ஜாப் போயிடும், பணபலம் போயிடும். வாழ்க்கையில் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கனாக்கா நல்லா ஜெயிச்சுக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நல்ல சிந்தனை இருக்க முடியும். நான் இன்றைக்கி சொல்கிறேன், அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இருக்கும், நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடுங்கிறது ஆப்போசிட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக கேட்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்க தான் செய்யும். நல்ல கோடீஸ்வரனுக்கு மகனாலேயோ இல்லை பார்த்திங்கன்னா ஒரு வியாதியாலோ பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்கும், மனப்பிரச்சனை இருக்கும், ஏதோ ஒன்று மனையில் பிரச்சனை இருக்கும். மனையில் பிரச்சனை தான் இருக்கக்கூடாது. மனையில் வந்து பார்த்திங்கனாக்கா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு வீடு ஒரே மாதிரி அமைப்பு தான். அது வந்து தெற்கோ வடக்கோ மேற்கோ எப்படி வேணாலும் இருக்கலாம், நார்த்தோ ஈஸ்டோ சவுத்தோ வெஸ்ட்டோ என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா வீட்டில், அது வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வருது. ஆனால் நம்ம பூமியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் இருக்குது பார்த்திங்கன்னா அது பாசிட்டிவாக இருக்கணும். அது அதிகமாக அந்த வேவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக கண்ணாமண்ணா இருந்துச்சுனாக்கா தூங்கவே முடியாது. அந்த வீட்டில் குழப்பம் தான் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அது ஒரு வேவ் இருக்கும், ஒரு ஹீட் இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும். செவ்வாய்க்கிழமை அது ஒரு வேவ் இருக்கும், ஃப்ரீக்வன்சியும் ஒரு மிதமான ஒரு ஹீட் இருக்கும். இதுமாரி செவ்வாய் புதன் அந்த கோள்களுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய பூமி இயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜியோபதி ஸ்ட்ரெஸ். நீங்கள் வந்து கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜியோபதி ஸ்ட்ரெஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்க்கலாம். இவ்வளோ ஃப்ரீக்வன்சிக்கு இவ்வளோ அளவு இருக்கணும். இதை பேஸ் பண்ணி தான் அந்த காலத்தில் வாஸ்து பண்ணாங்க. வாஸ்துங்கிற வார்த்தைக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி காப்பர், அதேமாரி வீட்டில் வைக்கக்கூடிய நிலைகள், தேக்கு எல்லா சக்திகளையும் தேக்கி வைக்கும். வன்னி எல்லா விஷயத்தையும் பவர்ஃபுல்லாக பண்ணி வைக்கும். இதேமாரி ஒவ்வொரு மரத்துக்கும் வீட்டில் செஞ்ச பலா மரத்துக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒன்றுக்கும் ஒரு எனர்ஜி உண்டு. கீழே போடக்கூடிய நம்மளுடைய தரை இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ ஃப்ரீக்வன்சி உண்டு. ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லை. ஏன்னா வீடை சுற்றி அவ்வளோ செல்ஃபோன் டவர்ஸ். அதையும் பத்தாததுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபோன் டவர் நம்மளே வச்சுருக்கோம். எப்படி ஒவ்வொரு 5G மொபைல், 7G மொபைல், 6G மொபைல் எதுவானா இருக்கட்டும், ஒரு 4 பேர் வீட்டில் இருக்கவங்க எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி மொபைல். 4-5 ஃபோன் வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு டவர் வீட்டுக்கு உள்ள சமம். அப்புறம் எப்படி நல்லா தூக்கம் வரும்? எல்லாரோடைய டோப்போமீனும் லாக் ஆகிரும். எல்லாரோடைய மூளைத்திறனும் பார்த்திங்கன்னா மெமரி லாஸ் ஆகுது. அங்கே பிட்யூட்டரி பின்னல் கண்ணில் சுரக்கக்கூடிய நினைவு சுரப்பிகள் சுரப்பதில்லை. அப்போ என்ன ஆகுது? ஒருத்தவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனை வருது, மேலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் பிரச்சனை வருது. ஆக மட்டத்தில் ஃபெர்டிலிட்டி டோட்டலாக லாக் வந்து பிரச்சனை ஆகிடுது. அது இல்லாமல் மனப்பிரச்சனை, கோளாறுகள், குளறுபடிகள். ஏன் அப்படின்னாங்க அங்கே ஜியோபதி ஸ்ட்ரெஸ் இருக்கிற வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது. வீட்டை விட்டு வெளில போனால் வெளியில் நல்லா இருப்பாங்க, வீட்டில் வரும்போது பார்த்திங்கன்னா உம்முன்னு உட்காந்துருப்பாங்க. என்னங்க வெளியிலலாம் போய் இவங்களெல்லாம் சிரிக்கிறீங்க, வீட்டில் வந்து அப்படி இருக்கீங்க, இப்போ நீ மட்டும் அப்படி இருக்க, அந்த ஆரம்பித்த பிரச்சனைகள் இருக்கும். ஆக மட்டத்தில் ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் ஒரு வீட்டில் இருக்கவே கூடாது. அது பாசிட்டிவாக இருக்கணும். இந்த படுக்கிற அறை அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியம். பெட்டு. இந்த பெட்லேருந்து தான் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம படுக்கிறது வந்து லெஃப்ட் படுக்கிறோமா லெஃப்ட் ரைட் படுக்கிறோமாங்கிறது முக்கியம் கிடையாது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸோடு படுத்தோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக வந்து படுத்தாலும் அந்த ரூமில் ஒரு வேவ் இருக்கும், வேகன் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது இருந்துச்சுனாக்கா அங்கே வியாதி ஆரம்பிக்கும். பெரிய பெரிய பிரச்சனை, கேன்சர்லேருந்து, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய யூட்ரஸ் ப்ராப்ளத்துலேருந்து,
நம்மளுடைய மெட்டபாலிசத்தை தூக்கி சாப்பிட்ற ஒவ்வொரு விஷயமும், எந்த ஒரு மனுஷருக்கு மெட்டபாலிசம் சரியில்லையோ அது எல்லா வியாதியும் உள்ள வந்துடும். மெட்டபாலிசம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் கிளியர் ஆகிடும். எப்படி ஒரு மானிட்டர் பக்கத்தில் ஹை ஃப்ரீக்வன்சி மேக்னெட் இருந்துச்சுன்னா இந்த இந்த டிஸ்பிளே என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கி அதில் கருப்படிச்சு போயிடும். அதேமாரி தான் நம்ம ரூமில், வாழ்கிற ரூமில், லிவிங் பிளேஸாக இருக்கட்டும், படுக்கிற ரூமாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸு இல்லைன்னா வாஸ்து கோளாறுகள் இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தெரியாது. ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஃப்ரீக்வன்சி எல்லாமே அது முழுங்கி முடித்த பிறகு தான் நமக்கு தெரியும், ஐயோ இதான் பிரச்சனைன்ட்டு. நம்ம படுக்கிற ரூமில் மட்டும் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கவே கூடாது. ஸோ இப்போ கிறிஸ்டல் தெரப்பிக்குள்ளே வரேன். இதெல்லாம் வெளிநாட்டிலலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப அழகாக அந்த கிறிஸ்டல்ஸில் வந்து கண்டுபிடிச்சி அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ரீக்வன்சி சூப்பர் ஃப்ரீக்வன்சி அதில் கண்டுபிடிச்ச ஒரு 12, அதாவது கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கல் வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி விரிஞ்சிருக்கும். அது கிறிஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா அந்த விரிஞ்சிருக்கிறது அந்த கிறிஸ்டல் பூ அப்படிம்பாங்க. அதேமாதிரி கல் பூ ஏன்னு சொல்கிறேன்னா உடம்புக்கு கல்பம் முக்கியம், அதாவது காயக்கல்பம் முக்கியம், வெளியில் இருக்கக்கூடிய ஆறாவுக்கு கல்பு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்பு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். கிறிஸ்டல்லேருந்து, அமித்திஸ்ட்லேருந்து, கால்குலேட் ஸ்டோன்லேருந்து, உங்களுக்கு கார்னட்லேருந்து, பைரட்லேருந்து டோட்டலாக உங்களுக்கு எல்லா வகையான இந்த 12 வகையான ஸ்டோன் உள்ளே இருக்குது. ஸோ ஒன்று ஒரு ஃப்ரீக்வன்சி சூப்பராக ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ்ஸை உடைக்கக்கூடிய அற்புதம். நமக்கு வியாதி எங்கேருந்து வருது, நம்ம படுக்கிறதுலேருந்து வருதுன்னு சொன்னேன் இல்லையா. இது கட்டில் கடியில் அப்படி வச்சிடணும், அவ்வளோதான். கட்டில் கடியில் வச்சுருங்க, இல்லைனா ஹாலில் வந்து டீபாய்க்கில் வச்சுருங்க, இல்லைனா எங்கேயோ ஒரு ஹாலில் வைக்கலாம், பெட்ரூமில் வைக்கலாம், படிக்கிற ரூமில் வைக்கலாம். அவ்வளோ ஃப்ரீக்வன்சி சூப்பராக கொடுக்கும். ஸோ இதுலேருந்து வரக்கூடிய எல்லாமே தான் கல் பூக்கள். நம்மளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய, சக்தி வெற்றக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த 12 வகையான கல் பூக்கள். இதை பற்றி டீட்டெயில் பார்த்திங்கன்னா மேலேயே நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையான ஆற்றலை கொடுக்கக்கூடியது. பாசிட்டிவ், அதேமாதிரி சக்தி ஓட்ட பாதை, அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி, லக்கி, பீஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்கி மூமெண்ட், இது எல்லாத்துக்கும் ஒன்று ஒரு ஸ்டோன் இருக்குது. ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டோனுமே பார்த்திங்கனாக்கா பார்த்து அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கு டிவைசஸ் ஒவ்வொன்றும் இந்த ஃப்ரீக்வன்சி ஆக்டிவேட்டர்னு ஒன்று இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்ணி தான் நம்ம அதை கொடுக்குறோம். ஸோ இது வந்து வெளியிலே நிறையா கிறிஸ்டல்ஸ் கிடைக்கிது, நீங்கள் அதையும் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதை ஃப்ரீக்வன்சி நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து முறையில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு பேர் ரொம்ப அழகாக வச்சுருக்கோம். இந்த ஹாப்பி நியூ இயர் கிட்டனே இதுக்கு பேர் வச்சுருக்கோம். எப்பொழுதுமே ஹாப்பி நியூ இயராக இருக்கணும், எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா நமக்கு சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சோல், ஹெல்த், வெல்த், பவர் இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். சோல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயிர் ஆறா, இந்த ஆறாவை ரொம்ப அழகாக இது வந்து சூப்பர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில் சொல்லணும்னா உங்களுக்கு நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ இந்த கூழாங்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலலாம் தண்ணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடிட்டுருக்கும். சாதாரணமாக போயிடுச்சுன்னா கலர் கலங்கியிருக்கும். ஆனால் அந்த கூழாங்கல்ல இருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா தெளிந்து நீரோடையாக இருக்கும். இந்த கூழாங்குடைய வேலை என்னென்னு கேட்டிங்கனாக்கா எல்லா டஸ்ட்டையும் உள்ளே உறிஞ்சி மேலே இருக்கிற தண்ணியை வந்து அவ்வளோ கிளியராக வச்சுருக்கும். அதேமாதிரி நம்ம நாட்டு மருந்து கடைக்கிலையோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில பேர் அங்கேயும் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர்ஸ் கூழாங்கல்னு கேட்டால் தருவாங்க. இந்த போர் போகிறதுக்கு யூஸ் ஆகும். அது நல்லா ஒரு 2 கிலோ வாங்கி ஒரு வெள்ளை துணியில் முடித்து ஹாலில் எங்கேயாவது போட்டு வைங்க, இல்லைன்னா வாஷ் பேஷனில் போட்டு வைங்க, இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வாஷில் போட்டு வைங்க. எங்கேயாவது போட்டு வச்சிங்கன்னா அந்த தண்ணி நீர்நிலையில் இல்லை ஃபிஷ் டேங்கில் போட்டு வச்சு பாருங்கள், அந்த வீடு சூப்பராக இன்னும் இருக்கும். ஏன்னா கூழாங்கல்லுக்கு உள்ள சக்தி அதீத சக்தி. நம்ம நினச்சிட்டு கூழாங்கல் தானே அப்படின்ட்டு. ஸோ அதுலேருந்து வரக்கூடிய எனர்ஜி, ஏன்னா அது கிறிஸ்டல் சைடு தான். அதுவும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அது வந்து கூழாங்கல் தானே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. வாழ்க்கையில் லாங் லைஃபுக்கு கூழாங்கல் ரொம்ப முக்கியம். 2 கூழாங்கலை நம்ம கையில் வச்சு மெடிடேட் பண்ணோம்னா நம்ம சக்ராஸ் ஃப்ரெஷர். ஸோ அதுக்கே ஒரு கூழாங்கலுக்கே உள்ள சக்தினா அதை தாண்டி இருக்கக்கூடிய இந்த 12 கல்பூக்களும் ஒரு உடம்புக்கு எப்படி கல்பம் தேவைப்படுகிறதோ, காயக்கல்பம் தேவைப்படுகிறதோ, இது ஒரு வீட்டுக்கு அவசியம் இருக்க வேண்டும். அந்த ஒரு அடிப்படையில் ஒரு 12 கிரகங்களுடைய 12 ராசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுமாரி 12 எனர்ஜியை வந்து நம்ம இதில் ஃபிட் பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சேரும். இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பொறுமை காக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கல் ஒன்று எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக கிடைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு இடத்துலேருந்து எடுக்கிறதுனால கலெக்ட் பண்ணி எடுத்து கொஞ்சம் முன்ன பின்ன டைம் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்டிவேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ படுக்கிற இடம், அதுமாதிரி பிஸ்னஸ் பிளேஸ், அதுமாரி கேஷ் பாக்ஸ், இதுமாதிரி எங்கே வேணாலும் வைக்கலாம். எங்கே ஒரு இடம் வந்து விருத்தியாக வேண்டும், காரிய சித்தியாக வேண்டும், அங்கே ஐஸ்வர்யம் பெருக வேண்டுமோ அந்த இடத்துல இந்த பாக்ஸ் வச்சாலே போதுமான விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கனாக்கா ஒரு கல் முட்டை மாரி கட்டி ஒரு இதில் வச்சுருப்பாங்க, சாக்கு முட்டையில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக அந்த இப்போ ஃபேன்சியாக ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸியாக எங்கே வேணாலும் நீங்கள் கேரி பண்ணி போகலாம். ஸோ எங்கே போனாலும் இந்த அழகாக எடுத்துகிட்டு போகலாம். வெளியூர் போகிறோமா அந்த இடத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகலாம். இல்லைனா நம்ம கட்டிலுக்கு கீழே வச்சாலே போதுமான விஷயந்தான். தூங்கும் போது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த குழந்தைங்க பெட்ஷீட் பண்ணுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா தூக்கத்தில் பயந்து அலறது, எப்போத்தாலும் பயத்தில் இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு, கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா அந்த பெட்டு கீழே வைக்கலாம். ஒருவேளை ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட ஹாஸ்பிட்டலுக்கு கீழே எடுத்து வச்சிடலாம். ஸோ ஐசியூவில் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அவங்க பக்கத்துலேயே கூட வச்சிடலாம். இதுலேருந்து வரக்கூடிய ஆறா வந்து
மிகப்பெரிய ரெக்கவர் கிடைக்கும். காற்றலையோடு சேர்ந்து அவங்க இன்ஹேல் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம், அவங்களுடைய ஆறா பெருக்கம், மெட்டபாலிசம் கூட வந்துட்டாலே நம்ம மெடிசின்ஸ்லாம் சேர்த்து எடுக்கும் பொழுது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகி வெளில வந்துடுவாங்க. கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், பணம் லாக் ஆகிறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதுலேருந்து கிளியர் ஆகிடும். ஏன்னா இது வந்து சயின்டிஃபிக்கல் ப்ரூஃபன். நீங்கள் எல்லா ஸ்டோன் பேருமே இதில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒன்று நீங்கள் கூகுளில் டச் பண்ணி பாருங்கள். அது அவ்வளோ அழகாக ரிசர்ச் பண்ணி அவ்வளோ போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு தான் அதோட வேல்யூ பெருசாக தெரியறதில்ல. ஆனால் தெரிஞ்சவங்க இது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்க, நல்லா இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த பாக்ஸ் ஒவ்வொருத்தங்க வீட்டில் இருக்கணுங்கிறதுக்காக தான் ரொம்ப செலக்ட் பண்ணி, ஏன்னா நிறைய பேர் பார்த்துருக்கேன். எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கடா அந்த வியாதியோட அடித்தளம்னு பார்த்திங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் வீட்டில் இருக்கிறது. நம்ம உயிர் வாழ்கிற வீடும் நல்லா இருக்கணும், நம்ம இருக்கிற உயிர் கூடும் நல்லா இருக்கணும். அதுக்கு இந்த ஃப்ரீக்வன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்டல் மாலை போடுறது, ஸ்படிகம் மாலை போடுறது, கயிறில் கட்டி தாயத்தாக்கி உள்ளே இருக்கக்கூடிய வேர் போடுறது, அந்த ருத்ராஜ மாலை போடுறதுலாம் கேட்டிங்கன்னா அந்த கழுத்தில் மாலையாக போடும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் உடஞ்சிச்சினாலே அவங்க நல்லா இருப்பாங்க. அதேமாதிரி கீழே இருக்கிறவங்க பார்த்திங்கனாக்கா அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் உள்ள பார்த்திங்கன்னா நிலப்பகுதியிலே போட்டிருப்பாங்க. தலைவாசல் அதையெல்லாம் பார்த்திங்கன்னா ஜியோபதிக் ஸ்ட்ரெஸ் பண்ண உடைக்கிறது தான் போட்டிருப்பாங்க. வீடும் உயிர் வாழ்கிற கூடும் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தால் ஒருத்தன் வாழ்க்கை நீண்ட ஆயுளோடு நல்லா இருக்கும், பணப்பெருக்கம் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஆக ஒரு வீட்லேயும் இருக்கணும். உங்களுக்கு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு வீடு தேடி வரும். நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.